என்ன ரொமான்ஸும் சண்டையும் மாறி மாறி நடந்த மாதிரி இருந்தது. உனக்கு எல்லாம் கேட்டுச்சு கேட்டுச்சு. ஏ பின்ன ஒரு பொண்ணை கைட்டு விட ரெடியா இருக்கவனா சொல்லலாம், தப்பு இல்ல. என் நாத்து சப்போர்ட் எடுத்தானே. சும்மா என் சப்போர்ட் எங்க அன்னைக்குதான் அவனுக்கு பாக்குறாங்க. இது தனித்தனியா இருக்கிறதுல சோ ஒரு கலரா எடுக்கலாம், அங்க போயிட்டு கலந்து கொடுத்துக்கலான்ட்டு நான் இதை எடுக்க வந்தேன். அது இங்க பேக்ட் சாக்லேட்ஸ் தானே இருக்கு, அதை அவங்க எடுத்து போட்டுவாங்க. இதுல என்ன ஃபிளேவர் வேணுமோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னு என்ன பார்த்து எடுத்து சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் நிறைய வாங்க வேண்டியிருக்கு, அதனால அவங்க அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க பையன் பின்னாடி இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. சோ எனக்கு எதுவுமே இல்லாமலும் நான் அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்னு காட்டணும், அவ்வளவுதான். அதனாலதான் இப்ப அவன் பொலிட்டிக்கட்ல தானே வந்த, எனக்கு புரியல. அவன் வீட்டுல தானே இருக்கீங்க, அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு நான் அது சொல்லல. பட் தயவு செஞ்சு இது அண்ணாக்கும் தெரியாது, சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அவன் தெரிஞ்சா என்ன ரியாக்ட் ஆவான்னு எனக்கு தெரியல. அந்த பயம் இல்லாம இல்ல, ஆனா அவருக்கு நான் புரிய வச்சிருவேன். அவர் பொண்டாட்டியோட தன்மானம் முக்கியம்னு அவர் நினைப்பாரு அப்படின்றத நான் நம்புறேன். அதனால அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு நம்புறேன். அதே மாதிரி இப்போ ரிட்டர்ன் டிக்கெட் அண்ணா தானே போடுறான். அவர் போட்ட டிக்கெட்டுக்கான காசை அப்பா தாத்தா கிட்ட, டாடி தாத்தா கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க முன்னாடி பார்க்கும்போதுதான் என் பொண்ணு கூட்டு போனதுக்கான டிக்கெட் காசு அப்படி சொல்லி கொடுத்துட்டாரு.